வாழ்க தமிழ். ஆசிரியர் தகுதித் தேர்வு எழுத இருக்கின்ற எனதருமை ஆசிரியர் பெருமக்களே, 6ஆம் வகுப்பு போதிக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, 6ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகளினுடைய பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த பாடம் பயன்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வகுப்பு 6 இயல் 5. அந்த இயல் 5 நுட்பமான கேள்விகள் கேட்கப்படுகின்றன. எத்தனை முக்கோணங்கள் உள்ளன என்று இந்த படத்தில் பார்த்தீர்கள் என்றால் நான் பெயரிட்டிருக்கிறேன். இந்த ABCD அதெல்லாம் இருக்காது, அது இல்லாமல் படம் இருக்கும். இதில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன என்று அவர்கள் கேட்டிருப்பார்கள். அந்த வகையிலே நாம் பெயரிட்டிருக்கிறேன் ABCD. அதே போல் EFGH. இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எழுத்தும் அது ஒரு முக்கோணத்தை குறிக்கும். ABCDEFGH ஆக 8 முக்கோணங்கள் கிடைத்துவிடும். உங்களுக்கு பார்த்தால் தெரியும். A ஒரு முக்கோணம், B ஒரு முக்கோணம், CD ஒரு முக்கோணம், EFGH தனித்தனியாக முக்கோணம். அடுத்தது Eயையும் Fஐயும் சேர்த்து பார்க்க வேண்டும். E and F, G and H, G and H. அதுக்கப்புறம் E and G செங்குத்தாக, F and H. இதில் பார்த்திங்கன்னா 2 2 4. இப்போ மொத்தம் இந்த படத்தை பொறுத்தவரை 12 முக்கோணங்கள் உள்ளன அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த படம் ரொம்ப எளிதான படம், எளிதான விடை அளிக்கக்கூடிய ஒரு வினா. இது 12 முக்கோணங்கள் இருக்கின்றன. அடுத்த படத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை முக்கோணங்கள் உள்ளன, அடுத்த படமும் அப்படி தான். இந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா நான் தான் பெயர் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு புரிகிறதுக்காக. A, B, C, D, அடுத்தது E, F, G, H. இதில் பார்த்திங்கன்னா இது எல்லாம் சேர்ந்து தனித்தனியாக ஒரு முக்கோணத்தை அமைக்கிறத உங்களுக்கு நல்லாவே தெரியும். A மட்டும் பாருங்கள், அது ஒரு முக்கோணம். அதுமாதிரி ஒவ்வொரு இடத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கோணத்தை அமைக்கும். அடுத்தது B and C, அதை சேர்த்து பாருங்கள், அது ஒரு முக்கோணம். அதே போல் D and E இந்த பக்கத்தில் வலதுகை பக்கத்தில். அடுத்து GF, G and F கீழே இடதுகை பக்கத்தில் A and H. இதில் 4 முக்கோணங்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம சரியாக அதை கண்டுபிடிக்கணும். இந்த இதில் நம்ம பார்த்திங்கன்னா HABC அதாவது ஒரு செங்குத்தா அப்படி ஒரு கிராஸில் போட்டால் அதுக்கு மேலே HABC, அதுக்கு கீழே DEFG. இதுவும் இந்த 4 எழுத்துக்களும் சேர்ந்த ஒரு உருவம் முக்கோணமாக இருக்குது. அதே போல் இந்த கிராஸில் ரைட் கிராஸில் பண்ணியிருக்கோம். அடுத்து லெஃப்ட் கிராஸில் பண்ணுறப்ப என்ன ஆகுதுனாக்கா, இந்த லெஃப்ட் கிராஸில் பண்ணுறப்ப என்ன இருக்கும், AHGF அப்படின்னு இருக்கும். AHGF அப்படிங்கிற ஒரு சேர்ந்து ஒரு முக்கோணம். அதே போல் BCDE சேர்ந்து ஒரு முக்கோணம். இது ஆக இதில் ஒரு 4 மொத்தம் பார்த்திங்கன்னா 8 + 4 + 4 16 முக்கோணங்கள் இருக்குது. இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் 16 முக்கோணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான படம். இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நான் தான் அந்த எண்கள் குறிச்சிருக்கிறேன். அந்த படத்தில் 1 2 3 எல்லாம் ஒரு ஒரு முக்கோணத்தை அமைக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள 13 14 15 16. ஆக வெளிப்புறம் ஒரு 12, உள்ளார 13 14 15 16. ஆக 16 முக்கோணங்கள் இதில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எதெல்லாம் கம்பைன் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் ஒரு முக்கோணமாக அமைக்குது. 1 2 3 1 2 3 13. 1 2 3 13. இதை நல்லா சேர்த்திங்கன்னா இது ஒரு முக்கோணமாக போயிடும் பாருங்கள். அடுத்தது 4 5 6 14 7 8 9 15. 7 8 கீழே 7 8 9 15. அது ஒரு பெரிய முக்கோணம். 10 இடதுகை பக்கத்தில் பாருங்கள். 10 11 12 16. ஆக இந்த வகையில் ஒரு 4 முக்கோணம் கிடைக்கிது நம்மளுக்கு. இப்படி ஒரு 4 முக்கோணம் கிடைக்கிறது, ஒரு 4 முக்கோணங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கிராஸில் பாருங்கள், லெஃப்ட் கிராஸ் டாப்பில் 1 12 சேர்ந்து 1 12 சேர்ந்து ஒரு முக்கோணம். ரைட் கிராஸ் அதில் பாருங்கள் 3 4. அடுத்தது கீழே பாட்டம் ரைட் கிராஸில் 6 7. அதே லெஃப்டில் 9 10. அதில் ஒரு 4. ஆக பார்த்திங்கன்னா இப்போ அதில் ஒரு 4 முக்கோணம் கிடச்சிருக்கு. அப்புறம் வேறு என்ன வகையில் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை 2ஆக இப்படி கிராஸில் பண்ணுறேன். D1 ரைட் கிராஸ், D2 லெஃப்ட் கிராஸ். இந்த D1 D2 அப்படின்னு 2ஆக பிரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா D1ங்கிறது ஒரு குறுக்கு டயகனல் கோடு.
அந்த டயகனல் கோடுக்கு கீழே இருக்கிற எண்கள்லாம் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்குது பாருங்கள். அதாவது 4, 5, 6, 7, 8, 9, 14, 15 எல்லாம் சேர்ந்து ஒரு முக்கோணம். அதுக்கு மேலே ஒரு முக்கோணம். புரியுதுங்களா? அடுத்து லெஃப்ட் கிராஸ் ஃபுல்லாக கிராஸ் பண்ணியிருக்கோம். டயகனல் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயகனல் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப உங்களுக்கு நல்லா எளிதாக புரியும். டயகனல் 2ல் என்ன இருக்குன்னாக்கா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் கிராஸில் மேலே பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 13, 14 இது இந்த லெஃப்ட் கிராஸில் மேலே. கீழே பாருங்கள் 7, 8, 9, 10, 11, 12, 15, 16 இதெல்லாம் சேர்ந்து ஒரு முக்கோணமாக அமைக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து எத்தனை முக்கோணம்? இதில் வந்து ஒரு 4 முக்கோணங்கள். இப்படி பார்த்தோம்னா மொத்தம் இருக்கக்கூடிய இந்த D1, D2 அப் அண்ட் டவுன், D2 அப் அண்ட் டவுன் 2, 2. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 முக்கோணம் ஒளிஞ்சுட்டு இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13, 14 இந்த உள்ளே பாருங்கள். உள்கட்டத்தில் 13, 14, 14, 15, 15, 16, 16, 13 இந்த 4ம் நம்ம அது உள்ளே நடுப்புற இருக்குது. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் 13, 14, 14, 15, 15, 16, 16, 13 இதில் ஒரு 4 கட்டம். அப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா 16 எண்கள், அப்புறம் ஒரு 4, அப்புறம் ஒரு 4, 20, 24, 26, 28, 28 4 32 முக்கோணங்கள் இருக்குதுல்ல. இந்த பரீட்சையில் பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் 2-3 தடவை பார்த்துட்டிங்கன்னா மனசில் பதிஞ்சிருக்கும் இதில் எத்தனை முக்கோணம் இருக்குங்கிறது. 32 முக்கோணம் அப்படின்னு நம்ம ஈஸியாக அதை விடையை எழுதிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பென்டகன் ஐங்கோணம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பென்டகனுங்கிறது 5 பக்கங்கள் சமமான உடையது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் நான் வந்து பேர் கொடுத்துருக்கேன் ABCDE அப்படின்னு கொடுத்துருக்குறேன் 5 பக்கங்களுக்கும். அடுத்தது அந்த முக்கோணங்கள் எங்கே அமைக்குதோ அதுக்கெல்லாம் எண் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த 10 எண்களும் தனித்தனியாக ஒரு முக்கோணத்தை அமைக்குது இல்லைங்களா? அதை பார்த்தா தெரியுது. 10 முக்கோணங்களும் தனித்தனியாக ஒரு முக்கோணத்தை அமைக்குது. அடுத்தது கம்பைண்டாக 1, 2 சேர்ந்தால் ஒரு முக்கோணம். அடுத்தது 2, 3 சேர்ந்தால் ஒரு முக்கோணம். 3, 4 சேர்ந்தால் ஒரு முக்கோணம். 4, 5 அடுத்தது 5, 6 6, 7 அதே போல் 7, 8 8, 9 9, 10 10, 1 இதில் ஒரு 10 முக்கோணம். ஏற்கனவே நம்ம வந்து என்ன முக்கோணம் 10 முக்கோணம் உருவாக்கியிருக்கோம். இப்போது 2, 2 சேர்ந்து 10 முக்கோணம். அடுத்தது பார்த்திங்கன்னா 10, 12 10, 12 அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 10, 1, 2 சாரி 10, 1, 2 மேலே அது ஒரு முக்கோணத்தை அமைக்குது பாருங்கள். 10 மேலே டாப்பில் 10, 1, 2 அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு முக்கோணம். 2, 3, 4 இந்த 2 3 3 சேர்ந்து 2, 3, 4 அடுத்தது பார்த்திங்கனாக்கா 4, 5, 6 இந்த 4, 5, 6 அதுக்கப்புறம் 6, 7, 8 இது 4 சேர்ந்து 8, 9, 10 இதில் 5 முக்கோணம் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை முக்கோணம் பாருங்கள். முதல்ல ஒரு 10 தனித்தனியாக ஒரு 10, 2 2 ஒரு 10 20 இந்த அடுத்தது வந்து இப்போ வந்து 3 3 ஒரு 5 பென்டகன்கிறதுனால 5 வருது. அப்போ மொத்தம் இதில் கண்டிப்பாக 25 முக்கோணங்களை நம்ம உருவாக்க முடியும். அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் அதில் என்னென்ன முக்கோணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ABCDE அப்படின்னு 5 கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா? அதெல்லாம் அந்த முக்கோணத்தினுடைய உச்சிகளை வச்சு அதுலேயும் நம்மளுக்கு ஒரு முக்கோணம் கிடைக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா என்னென்ன முக்கோணம் கிடைக்குது. இன்னும் 10 முக்கோணம் இருக்குது. அதில் எப்படி கிடைக்குதுன்னா ABC ABE அதே போல் கீழே பார்த்திங்கன்னா BCD அப்படிங்கிற ஒரு முக்கோணம். அடுத்தது CDE அப்படிங்கிற ஒரு முக்கோணம். இது வந்து எண்களை மட்டும் வைத்து இல்லை, இப்போ எழுத்துக்களை வச்சு அந்த கிடைக்கக்கூடிய முக்கோணத்தை இருக்கும். DEA அப்படிங்கிற வகையில் ஒரு முக்கோணங்கள். இதில் பார்த்திங்கன்னா இதில் 6 வகையான முக்கோணங்கள் கிடைக்கிது. அதுக்கப்புறம் முக்கோணம் BEC அப்படிங்கிற ஒரு கேடர் ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா புரியும். குறுக்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக வருது பாருங்கள். BEC இங்கேருந்து அங்கே போகுது. இந்த அடிப்பக்கம் BC இந்த அடிப்பக்கத்துலேருந்து செல்லக்கூடிய உச்சி வந்து E. அதே மாதிரி DCன்னு இருந்தால் அதுக்கு நேராக உச்சி மேலே இருக்கக்கூடிய வந்து A. அதே போல் இந்த பக்கம் DE அதனுடைய உச்சி B. இப்படி பார்த்திங்கன்னா இந்த வகையில் ஒரு 5 முக்கோணங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா 5 பக்கங்கள் இருக்குது. அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து எத்தனை முக்கோணங்கள் இருக்குனாக்க 35 முக்கோணங்கள் இருக்கிறது. இதில் மிக பார்க்குறப்ப ரொம்ப எளிதாக இருக்குது. தனித்தனியாக 10 2 2 10 அப்புறம் 3 3 அப்புறம் 5 அதுக்கப்புறம் 4 4 அதுக்கப்புறம் ஒரு 3 3 வந்து
டோட்டலாக எழுத்துக்களை வச்சு நான் பிரித்து காமிச்சிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கணக்கை புரியும். அடுத்தது இந்த வரிசையாக படம் கொடுத்துக்கிட்டே போகிறாங்க. முதல்ல ஒரு படம், ஒரு புள்ளி. ரெண்டாவது ஒரு 3 புள்ளி வச்சு ஒரு முக்கோணம். அடுத்தது இன்னும் 3 புள்ளி சேர்த்துருக்குறாங்க. முதல்ல அடுத்து 2 புள்ளி, அதுக்கப்புறம் ஒரு 3 புள்ளி. மொத்தம் அதில் வந்து அதில் வந்து முக்கோணம் அப்படியே விரிவாக்கிட்டே போகிறாங்க. இதில் வந்து 1வது நம்பரில் ஒரு புள்ளி, 2வது நம்பரில் 3 புள்ளி, 3வது நம்பரில் முதல்ல ஒரு 1, அப்புறம் 2, அப்புறம் ஒரு 3. இப்போ 3 2 5 1 6 புள்ளி இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து 4வதுல அந்த 4, அப்புறம் ஒரு 3 7 2 9ன்னு 10 புள்ளி இருக்குது. 5ல் என்ன இருக்குன்னாக்கா கடைசியில் 5, அப்புறம் 4 9 9 12 14 1 15 இருக்கும். இது வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்படியே போயிட்டே இருக்குது. 1 2 3 4 5ன்னு போயிட்டே இருக்குது. 10வது இடத்துல வந்து 10வது நம்பரில் பேட்டர்னில் அந்த இதில் வந்து எத்தனை புள்ளிகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 5வது இடத்துல வந்து நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம். அந்த 5வது இடத்துல எத்தனை புள்ளி இருக்குது அப்படிங்கிறதுன்னு பார்க்குறப்ப 5 4 9 12 2 14 1 15. இப்போ 6ல் எத்தனை இருக்குனாக்கா இன்னொரு கோடை போட்டு ஒரு 6 புள்ளி சேர்த்து 15 6 21 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இது வந்து எப்படி இதை 10வது இடத்துல எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 10வது இடத்த அப்படிங்கிறப்ப நான் எப்படி இதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக 1 2 3 4 5 6 7 8 9ன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். மேலே அது வந்து பக்கங்களை அந்த பேட்டர்னை குறிக்குது. கீழே வந்து எத்தனை புள்ளி 1 3, அதுக்கப்புறம் 6 10 15 21 அப்படின்னு எப்படி வந்துச்சுனாக்கா இப்படி மேலே போது பாருங்கள். 1 2 கூட்டினா 3, 3 3 கூட்டினா 6. அந்த 3வது கட்டத்தில் 6 புள்ளி இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது அந்த 6 4 கூட்டினா 10, 4வது கட்டத்தில் 10, 4 3 7 2 3 10. 5வது கட்டத்தில் 15, 6வது கட்டத்தில் 15 6 21, 7வது கட்டத்தில் அந்த 21 இது 15 6 21 21 7 28, 8வது கட்டத்தில் 28 8 36, 9வது கட்டத்தில் 36 9 45, 10வது கட்டத்தில் இப்போ 45 ஒரு 10 55. ஆக 55 புள்ளிகள் இருக்கும். இந்த படத்தை வந்து காமிச்சிருக்கிறாங்க, அவங்க படம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நாம் தான் வந்து இது டெரிவேஷன் போட்டிருக்கோம். எப்படிங்கிறத பேட்டர்ன் அப்படிங்கிறத வச்சு 1வதுல வந்து 1 புள்ளி, 2வதுல 3 புள்ளி, 3வதுல 6 புள்ளி, 4வதுல வந்து 10 புள்ளி, 5வதுல 15 புள்ளி. அது எப்படி வந்துச்சுங்கிறத ஒரு 4 போட்டுட்டு 1 2 கூட்டினா 3 வருது. அடுத்த 3 3 கூட்டினா 6 வருது. அதுக்கப்புறம் வந்து 5 வருது. இப்படியும் சொல்லலாம். அல்லது இந்த 1க்கும் 3க்கும் இடையில் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் வந்துருக்கு. 2 கூட்டுறோம், 3 கூட்டுறோம், 4 கூட்டுறோம், 5 கூட்டுறோம், 6 கூட்டுறோம், 7 கூட்டுறோம், 8 கூட்டுறோம், 9 கூட்டுறோம், 10. அப்போ அப்படியும் கண்டுபிடிக்கலாம். அதை இப்படி மேலே மேலேயும் கூட்டியும் பார்க்கலாம். இந்த 1 2 கூட்டினா 3 வருது இல்லைங்களா? அந்த 3 எப்படி வந்துச்சு? 2 கூட்டினா 1ஓட 2 கூட்டினா வருது. அடுத்து 3க்கு அப்புறம் 6 வருது. 3ஓட 3 கூட்டினா, அப்புறம் 4 கூட்டினா, 5 கூட்டினோம், 6 கூட்டினோம், 7 8 9 10. அப்போ 45ஓட 10 கூட்டினா 55. இப்படி 55 புள்ளிகள் இருப்பதாக நாம் இதை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது சதுரமாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சதுரமாக கொடுத்துட்டு 1வது கட்டத்தில் 1 இருக்குது, 2வது கட்டத்தில் என்ன இருக்குது பாருங்கள் 4 இருக்குது, 3வது கட்டத்தில் எத்தனை இருக்குது 9, 4வது கட்டத்தில் 16, 5வது கட்டத்தில் 25. இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்த படத்தை பார்த்தோன்னே அது எத்தனாவது கட்டத்தில் வேணாலும் நம்ம கேட்டாலும் அதனுடைய ஸ்கொயர்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வர்க்கமாக இருக்கும். இப்போ 1வது கட்டத்தில் 1 ஓரன் 1, 2வது கட்டத்தில் 2 2 4, 3வது கட்டத்தில் 3 9, 4வது கட்டத்தில் 16, 5வது கட்டத்தில் 25. அப்போ எந்த கட்டத்தில் வேணாலும் 10வது கட்டத்தில் அப்போ என்ன வரும் 10 ஸ்கொயர்டுன்னு வரும். 10 × 10 100 புள்ளிகள் அதில் இருக்கும். அந்த சதுரத்தில் வந்து 100 புள்ளிகள் இருக்கும். அப்படிங்கிறத நம்ம இந்த கணக்கை எளிதாக ஒரு கணக்கு இது. அடுத்த பேட்டர்ன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கனாக்கா முதல்ல 2 புள்ளி வச்சு குழம்பு போடுற மாதிரி, அந்த 2க்கும் கீழே 3 புள்ளி வச்சுருக்குறாங்க. அடுத்தது 2வது பேட்டர்னில் வந்து அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது 5 இருக்குது. 3வது பேட்டர்னில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா 2 3 4 மொத்தம். அப்படின்னா எத்தனை இருக்குது பாருங்கள் 4 3 7 2 9 இருக்குது. அப்போ அடுத்த 4 என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அடுத்த பேட்டர்னில் என்ன இருக்கும் 1 2 3 4 5 புள்ளி சேர்த்துக்கணும். 5 புள்ளி சேர்த்தோம்னா 5 4 9 3 12 2 14 இருக்கும். இப்போ அடுத்த பேட்டர்னில் வந்து 14 இருக்கும் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிடலாம். இந்த பேட்டர்ன் படி எப்படி வருது இது? இப்போ 2 5 9 14ன்னு வந்திருக்கு. அப்போ 2க்கும் 5க்கும் இடையில் எத்தனை கூட்டினா வருது 3, 5க்கு 4க்கு இடையில் 4, அதுக்கு அடுத்தது 5. இப்படி கூட்டிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறத 2 3 4 5 6 7 8 அப்படின்னு கூட்டிகிட்டே போகலாம். அப்போ அடுத்த அப்படியாக என்ன பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும் 5 அப்படின்னு இருக்கும். 25வது பேட்டர்னில் எத்தனை புள்ளி இருக்குன்னு கேட்குறாங்க. 25வது பேட்டர்னில் எத்தனை புள்ளி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பேட்டர்னில் அது வந்து எப்படி மறுபடியும் ஒரு டிஸ்கஷன் வர்றோம். பேட்டர்னில் 1ல் 2 2ல் 5 இருக்குது. அதை எப்படி எழுதுறோன்னா 2 + 3
3ல் என்ன இருக்குது, கடைசியாக கீழே 4 புள்ளிகள் இருக்குது. 2 3 4 அப்படின்னு இருக்குது. அப்போ 4வது கட்டத்தில் என்ன இருக்கும், 2 3 4 5 வரைக்கும் இருக்கும். அப்போ 25வது கட்டத்தில் என்ன இருக்குன்னா 2 3 4 5 6 7 அது வரைக்கும் 26 வரைக்கும் இருக்கும். பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பரில் 4 வரைக்கும் இருக்குது, 4ஆம் நம்பரில் 5 வரைக்கும் கூட்டணும். 1ஆம் நம்பர் மட்டும் கிடையாது, 1 மட்டும் கிடையாது. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 2 + 2 + 3 2 + 3 + 4 2 + 3 + 4 + 5. அப்போ 4வது கட்டத்தில் 5 வரைக்கும் கூட்டணும், 1 விட்டுட்டு. அப்போ 25வது பேட்டர்னில் என்ன இருக்குங்கிறப்ப 2லேருந்து 26 வரைக்கும் கூட்டணும். அதாவது 2 + 3 + 4 26 வரைக்கும் கூட்டி 1 கழிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். 1 கிடையாது பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்னில். அப்படி கழிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். 26 வரைக்கும் வரிசை ஏன் 1 கழிக்கணும், இந்த பேட்டர்னுக்காக இல்லை, நம்ம இந்த கணக்குக்காக கழிக்கிறோம். ஏன்னா ஆரம்பிச்சிருக்கிறதே 2ல் தான் ஆரம்பிச்சிருக்கு, 26 வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம். அப்போ n × n + 1/2 அப்படிங்கிற ஃபார்முலா போடுறோம் இல்லைங்களா, அதுக்காக கூட்டிகிட்டே இருக்க முடியாது. n × n + 1/2 26 × 1 கூட்டினா 27/2. அந்த கீழே உள்ள 2க்கும் 26க்கும் அடித்தா 13 13 × 27 351 வருது. அந்த 351ல் 1 கழிச்சிட்டா பாக்கி 350 இருக்கும். 25வது பேட்டர்னில் 350 புள்ளிகள் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதை எப்படி உருவாக்குறோங்கிறத பார்க்கணும். பேட்டர்ன் உருவாக்கியிருக்கோம் நம்ம. மொதல் பேட்டர்னில் 2, அடுத்த பேட்டர்னில் 3 கூட்டணும், அடுத்த பேட்டர்னில் 4 கூட்டணும். அப்படியே வர்றப்ப 1வது பேட்டர்னில் 2, 2வது பேட்டர்னில் 5, 3வது பேட்டர்னில் 9 அப்படின்னு வந்துகிட்ருக்கு. அப்போ 25வது பேட்டர்னில் 26 வரைக்கும் கூட்டி 1 கழிக்கணும். அந்த 26 வரைக்கும் கூட்டுறதுக்கு ஃபார்முலா n × n + 1/2 -1 கழித்தா பாக்கி 350 புள்ளிகள் இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சதுரம் எத்தனை இருக்குது அப்படின்னு. இந்த சதுரமாக அவங்க படம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, நம்ம தான் புள்ளி வச்சுக்கணும். நடுப்பருந்து ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்கள், சென்டரில் 1 2 3 4. அப்போ 1 2 3 4ங்கிறது 4 சதுரத்தை குறிக்கிது பாருங்கள். அடுத்தது 5 6 7 8ன்னு போட்டிருக்கேன். 5வது சதுரத்தை பாருங்கள். 5வது சதுரத்துக்குள்ளே 1 இருக்கும், 6வது சதுரத்துக்குள்ளே 2 இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து ஒரு சதுரம். 7வது சதுரத்தில் பார்த்திங்கன்னா 3 இருக்கும், 8வது சதுரத்தில் 4 இருக்கும். அதுக்கு அடுத்தது 9 10 11 12 பாருங்க. இந்த 9வது பார்த்திங்கன்னா 9 அப்படிங்கிறதுக்குள்ளார 5 1 இருக்கும், 10வதுக்குள்ளார பார்த்திங்கன்னா 6 2 இருக்கும். அதுக்கப்புறம் 13வது சதுரம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது பாருங்கள், 13வது சதுரம். 13ல் 9 5 1 அடக்கமாக இருக்கும், அது ஒரு சதுரமாக இருக்கும். 13 14 15 16 சதுரம் வந்துருச்சு, 16 சதுரம் இருக்குது. அப்புறம் இதில் என்ன இன்னொரு என்னன்னாக்கா, இந்த 1 2 3 4 சேர்ந்து ஒரு சதுரத்தை உருவாக்கும். அதை கவனிங்க. 1 2 3 4 சேர்ந்து ஒரு சதுரம், அது 17வது சதுரம். 5 6 7 8 சேர்ந்து ஒரு சதுரம், அது 18. 9 10 11 12 சேர்ந்து ஒரு சதுரம், அது 11, அது 19. அதுக்கப்புறம் 13 14 15 16 சேர்ந்து ஒரு சதுரம், 20வது சதுரம். ஆக 20 சதுரங்கள் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது மெத்தட். இந்த நம்பர் காரணம், இந்த நம்பர் சேர்த்துருக்குறோம். அதனால் எளிதாக நல்ல புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை பாருங்கள். 1 2 3 4 சேர்ந்து தான் 17வது சதுரம்னு சொல்லியிருக்கேன். 5 6 7 8 சேர்ந்து 18வது சதுரம், 6 7 8 9 10 11 12 சேர்ந்து 19வது சதுரம், 13 14 15 16 சேர்ந்து 20வது சதுரம். ஆக இந்த கணக்கில் 20 சதுரங்கள் உள்ளன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்த படத்தில் பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு வெர்டிக்கல், ஒரு ஹரிசாண்டல், அதுக்குள்ளார நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இப்பயும் சதுரம் தான் கேட்டிருக்காங்க, எத்தனை சதுரம் இருக்கும் அப்படின்னு. இந்த 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பரை பாருங்கள், அதெல்லாம் ஒரு சதுரம். 1 2 3 4. அதுக்கப்புறம் இந்த மேலே டாப்பில் 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். 5ஆம் நம்பரை மட்டும் பார்க்கணும், அந்த முக்கோணம் உள்ளார அதெல்லாம் பார்க்கக்கூடாது. 6வது சதுரம், 7வது சதுரம் கீழே, அடுத்தது 8வது சதுரம். இப்படி பார்த்திங்கன்னா எத்தனை இருக்குனாக்கா 8 சதுரம் இருக்குது. அதில் மொத்தம் 8 சதுரம், நம்பர் படி 8 சதுரம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ அடுத்து எப்படி உருவாக்கியிருக்கோம் பாருங்கள். ABCD எண்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கெலாம் இந்த ABCD சேர்த்து பாருங்கள் ஒரு சதுரம். EFGH, E கிராஸில் பாருங்கள், டயகனல் மாதிரி இருக்குது பாருங்கள், இப்படி போகுது. EFGH அது சேர்ந்து ஒரு சதுரம். அப்போ ஏற்கனவே 8 சதுரம், இந்த ABCD சேர்ந்து ஒரு சதுரம், EFGH சேர்ந்து ஒரு சதுரம், மொத்தம் 10 சதுரம் இருக்குது அப்படிங்கிறத இந்த கணக்கை புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நேர்கோடுகளின் எண்ணிக்கை. இது ரொம்ப ஈஸியான கணக்கு. இதை கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரைட் லைன், நேராக கிடைமட்டமாக எத்தனை இருக்குது, செங்குத்தாக எத்தனை இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக எத்தனை இருக்குது, செங்குத்தாக இருக்குது 1 2 3 4 5 இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கிடைமட்டமாக பார்க்கணும். கிடைமட்டமாக பார்க்குறப்ப 6 7 8 9 10. ஆக 10 செங்குத்தாக 5, கிடைமட்டமாக 5, மொத்தம் 10 கோடுகள் இருக்கும் அப்படின்னு. 10 கோடு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத, கிடைமட்டமாக 5 செங்குத்தாக 5 மொத்தம் 10.
அடுத்தது ஒரு வித்தியாசமான கணக்கு. இந்த வித்தியாசமான கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஒரு முக்கோணம் மாதிரி கொடுத்துட்டு இந்த எழுத்தெல்லாம் இருக்காது அதில். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏபிசிடிலாம் இருக்காது அதில். நம்ம தான் கொடுக்குறோம் அதில். இதில் வந்து எத்தனை லைன்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸ் எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. இப்போ நான் மேலேருந்து பேர் கொடுத்துருக்குறேன். ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், அது ஐ இந்த பக்கம், ஜே, கே, எல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது முனைகளுக்கெல்லாம் சந்திக்கிற இடத்துலலாம் நான் பேர் கொடுத்துட்டேன். ஏபிசிடி, இஎஃப்ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல் வரைக்கும் கொடுத்துட்டேன். இப்போ நாம் என்ன செய்கிறோம், அந்த கோடை பாருங்கள். பிசி வந்து ஒரு கோடு, கிடைமட்டமாக பாருங்கள், கிடைமட்டமாக பார்க்குற பிசி ஒரு கோடு, டிஇ ஒரு கோடு, எஃப்ஜி ஒரு கோடு, ஹெச்ஐ ஒரு கோடு. அப்போ இந்த கிடைமட்டமாக ஒரு 4 கோடு இல்லைங்களா. அடுத்தது பாருங்கள், கிராஸில் பாருங்கள், இந்த லெஃப்ட் கிராஸில் ஒவ்வொன்றா கிராஸ் ஏஹெச்சை மட்டும் பாருங்கள். ஏஹெச் அதுக்குள்ளார பிடிஎஃப்லாம் இருக்கும். ஏஹெச் அப்படிங்கிறது ஒரு கோடு, ஸ்ட்ரைட் கோடு. சிஜே அப்படிங்கிறத பாருங்கள். இகே அல்லது கேஇ, ஜிஎல் இப்படி பார்க்குறப்ப இதில் வந்து ஒரு 1 2 3 4. அடுத்து இந்த பக்கம் கிராஸில் பாருங்கள், ஆப்போசிட் கிராஸில் எஃப்ஜே, டிகே, பிஎல், ஏஐ. இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை மட்டும்தான் பார்க்கணும். ஆக இப்படி ஒரு எத்தனை இருக்குது, 1 2 3 4. ஆக ஸ்ட்ரைட் கிடைமட்டமாக 1 2 3 4. அதுக்கப்புறம் கிராஸில் வந்து 1 2 3 4 4 4 8. இந்த கிராஸில் 4 4 8. அப்போ எத்தனை வந்து மொத்தம் வந்திருக்குன்னா 12 கோடுகள் வந்திருக்கு. மொத்தம் இதில் வந்திருக்கிற கோடுகள் வந்து 12. அதை எழுத்தில் எழுதியிருக்கேன். பிசி, டிஇ, எஃப்ஜி, ஹெச்ஐ, ஏஹெச், சிஜே, இகே, ஜிஹெச், அடுத்த எஃப்ஜே, டிகே, பிஎல், ஏ1. ஆக ஏஐ மொத்தம் 12 இருக்குது அப்படின்னு. இப்போ இது ஒரு வித்தியாசமான கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, எத்தனை வட்டம் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த கணக்கில் ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம் எத்தனை வட்டம் இருக்குது அப்படிங்கிறத. இப்போ வந்து சென்டரில் ஒரு வட்டம் இருக்குது, அது ஒரு வட்டம். அதுக்கப்புறம் அந்த சென்டரில் சுற்றி வந்து எத்தனை இருக்குனாக்கா, ஒன்றுக்கும் ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 1 2, அதுக்கப்புறம் கீழே 1 3 4 5, அதுக்கப்புறம் இங்கே ஆக மொத்தம் 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த 6 வட்டத்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ சென்டரில் 1, சுற்றி ஒரு 6, மொத்தம் 7 வட்டங்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து குறிச்சிருக்கிறோம். இப்போ இந்த கணக்குகளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மாயஜால வித்தைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் கணக்கில் தான் மாயக்கணக்குகள், மேஜிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நாம் வந்து அதை வந்து எப்படி அதை புரிஞ்சுக்க வைக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு உங்களுக்கு கிடைமட்டம், வெர்டிகல், இந்த கிராஸ், ரைட் கிராஸ், லெஃப்ட் கிராஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். எழுத்தில் கொடுத்துருக்குறேன் நான். அதனால் இந்த கணக்குகளை நன்றாக நீங்கள் பார்க்க வேண்டும். படம் கொடுத்து எத்தனை முக்கோணங்கள் இருக்கின்றன, அல்லது எத்தனை சதுரங்கள் இருக்கின்றன, அல்லது எத்தனை புள்ளிகள் வரும், அல்லது எத்தனை கோடுகள், ஸ்ட்ரைட் லைன்ஸ் கிட்ட ரொம்ப ஈஸியாக போட்டுருவோம் இல்லைங்களா. அதில் டிஃபிகல்ட் அப்படிங்கிறப்ப பார்க்குறப்ப முக்கோணங்கள் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் கஷ்டமான ஒரு கணக்கு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லா கணக்குகளையும் நம்ம திரும்ப இதை பார்த்தோம்னா நீங்கள் நிச்சயமாக இதை பதிலளிக்க முடியும். இதில் வந்து ஒரு நிச்சயமாக மதிப்பெண் வந்து நீங்கள் வாங்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி தொடர்ந்து பாருங்கள். இதோட இந்த இயல் அந்த முதல் தொகுதி முடிந்து விட்டது. 6ஆம் வகுப்பில் ஒரு தொகுதி முடிச்சிட்டோம். மொத்தம் 3 தொகுதிகள் இருக்கிறது. அதில் முதல் தொகுதி இத்துடன் முடிவடைந்து விடுகிறது. அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் இப்போ முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து செகண்ட் டேர்ம் போகணும். இந்த செகண்ட் டேர்மில் எப்படி இருக்குது கணக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு டேர்ம் இருக்குது. 3 டேர்ம் முடிச்சுட்டு 6ஆம் வகுப்பே முடித்தது மாதிரி தான். 6ஆம் வகுப்பை முடித்தாச்சு. இப்போ 6ஆம் வகுப்பில் ஒரு டேர்ம் முடிச்சிருக்கோம். இப்போ காலாண்டுக்கு முன்னாடி சொல்லப்போனால் முன்னாடி நடந்த தேர்வு இருக்கு இல்லைங்களா, அந்த தேர்வுக்குரிய அந்த வினாக்கள் எல்லாத்தையும் நம்ம அந்த பகுதியை எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம். தொடர்ந்து பாருங்கள், மற்றவர்களுடன் பகிருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்பொழுது தான் உங்களுக்கு உடனடியாக நான் யூடியூப்பில் ஏற்றின உடனே உங்களுக்கு வரும், அந்த லிங்க் கிடைக்கும், ஈஸியாக நீங்கள் பார்த்துடலாம். வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம், அடுத்த வகுப்பிலே சந்திப்போம்.